மைக் ஆரம்பிச்சு பேசுங்க. சொல்லணும். நம்ம போய் ஓடிட்டு இருக்கியா? அங்கே தள்ளி போய் ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கான். பாணி வாய்க்கா அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நாளை மறுதினம் 23ஆம் தேதி அன்று தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் சேவகர் PL சுந்தரம் அவர்கள் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் இளம் வயது காலத்தில் முதல் கம்யூனிச கொள்கையால் ஈர்க்கப்பட்டு மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவும் யூனியன் சேர்மனாகவும் பல்வேறு பொறுப்புகளை வசித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் வாய்ந்த தலைவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அவருக்கு கதிரறிவால் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு ஏன் நாம் வாக்களிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். மக்களோடு மக்களாக தொடர்ந்து தேர்தல் காலங்களில் மட்டும் சந்திக்கக்கூடிய தலைவனாக இல்லாமல், தேர்தல் காலங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மக்களுக்காக பட்டா அனைத்து அடிப்படை தேவைகளையும் வழங்கி வருகின்ற ஒரு மக்கள் ஊழியனாக இருந்து பணி செய்து வருகிறார். அவருக்கு நேர் எதிராக நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் தான் சென்ற வேலையை சொல்லி ஓட்டு கேட்கின்ற அவருக்கு தகுதி இழந்து நிற்கின்றார். மதவெறி பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து கொண்டு எப்படியாவது இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று பல கோடிகளை வைத்து இன்றைக்கு விலை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை. இன்றைக்கு அவர் தொகுதி முழுவதும் இன்றைக்கு செல்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கின்றார். PL சுந்தரம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்தாலும் கூட மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பணியை அவர் சிறப்பாக செய்துள்ளார். ஆகவே வருகின்ற தேர்தலில் நீங்கள் 2 வேட்பாளரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதில் யார் தலை சிறந்த வேட்பாளர் என்று நீங்களே மனசாட்சி யோசித்து பாருங்கள். தேர்தல் காலங்கள் மட்டும் சந்திக்கின்ற தலைவர் மட்டுமில்ல, அனைதளவும் இந்த சட்டமன்றத்தில் சுற்றி வருகின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதி நலம் பெற, மக்கள் பிரச்சனை சட்டமன்றத்தில், ஏழைகளின் குரல் சட்டமன்றத்தில் ஒழித்திட நீங்கள் 23ஆம் தேதி என்று வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் கதிரறிவால் 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 கதிரறிவால். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவற்ற வேட்பாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவற்ற வேட்பாளர், இந்திய தேசிய காங்கிரஸ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு 26 அமைப்புகளுடைய சார்பாக இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை தோழர் PL சுந்தரம் அவர்களுக்கு கதிரறிவால் சின்னத்தில் வாக்களியுங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. அவருக்கு எதிர்மொழியில் இருக்கின்ற வேட்பாளரை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். தொகுதி முழுவதும் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அவருக்கு வாக்களித்த வாக்காளர்கள் எல்லாம் மிகவும் மனவேதனையோடு அவருக்கு வாக்களித்து விட்டோம் என்று மனவேதனை உள்ளார். அந்த வேதனையை போக்கின்ற வகையில் ஊழல்வாதிகளையும் மதவாதிகளையும் விரட்டி அடிக்கின்ற வகையில் நீங்கள் வருகின்ற 23ஆம் தேதி என்று
உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் கதிரறிவால் சின்னத்தில் வாக்களிக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே.